டேய் 5.2ல ஏற்கனவே பேரபிளா அப்படின்றத பற்றி படிச்சிட்டியே. நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த 5.2ல ஃபஸ்ட்டு செம்மில் 2 செம் நடத்திட்டேன். சின்ன கணக்கு 2 மார்க் விட்டுருக்கேன், பார்த்துக்கலாம். அப்புறம் இதை எழுதியோட தந்துடுறேன். நீங்கள் எலிப்ஸை பற்றி படிக்கணும். டேய் இப்போ நான் இன்னைக்கு கணக்கு நடத்துறது கஷ்டம்தான், இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். அன்னைக்கு மாதிரி பெருசாக போகும். பேரபிளாக் எப்படி படித்தோமோ அதே மாதிரி எலிப்ஸுக்கு படிக்கணும் தம்பி. டே பரவளையத்துக்கு படித்த மாதிரி நீள்வட்டத்துக்கு படிக்கணும். பரவளையத்தை அப்படியே நிறுத்தி வச்சுக்கோ, மறந்துடாது. ஆனால் அதை பற்றி இங்கே பேச முடியாது. சரிசே, கவனிச்சுக்குங்க. அதை பற்றி இங்கே பேச முடியாது. அடுத்து வந்து எலிப்ஸ் அப்படின்றத டாபிக் தமிழில் நீள்வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனமாக பார்த்துக்க சொல்லிட்டேன். நீள்வட்டம் அப்படின்றது இந்த மாதிரி உள்ளது. இதுதான் எலிப்ஸ் அப்படின்றது. இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து டே பேரபிளா அப்படியே மறந்து அப்படியே ஓரத்தில் வச்சுக்க மைண்டில். அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டான். எலிப்ஸை பற்றி பேசுகிறோம்னா இதைத்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். எலிப்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து x² + y² b² = 1. இதுதான் ஸ்டாண்டர்டு திட்ட சமன்பாடுன்னு சொல்றது, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். பேரபிளால 4 பார்த்தது மாதிரி எலிப்ஸ்ல 2 இருக்கு. பேரபிளால 4 பார்த்த மாதிரி எலிப்ஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. சரி, பொறுமையா பாரு. இப்ப பேரபிளால என்னென்ன சொன்னோமோ அதே மாதிரி இதுலயும் இருக்கு. வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் அதெல்லாம் சொன்னோம்ல, அதே மாதிரி இதுலயும் இருக்கு. பொறுமையா நிதானமா தான் படிக்கணும். சரி கவனி. இந்த இடத்துல உள்ளது பேரு சென்டர். சென்டர்னா சி, மையம். தமிழ்ல சென்டர்னா சி, மையம். அது ஆர்ஜின்ல இருக்கு. அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன எழுதுவ? 0,0. புரியுதான்னு பாத்துக்க. சென்டர் அதுக்கு பேர். இந்த இடத்துல உள்ளதுக்கு பேர் வெர்டிசஸ். இது ஒரு வெர்டிசஸ். வெர்டெக்ஸ்ன்றது முனை இல்ல உச்சி, சிங்குலர். வெர்டிசஸ் அப்படின்னா புளூரல், பன்மை. இங்கிட்டு சேர்ந்து வருது. அப்ப ஒன்னு ஏன்னு வச்சோம்னா உன்னை ஏ டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சைடுல ஏ வச்சிருக்கேன், எது மேல பாயிண்ட் வச்சிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ் மேல பாயிண்ட் வச்சிருக்கோம். இங்கிட்ட எக்ஸ்ல இருக்குடா, எக்ஸுக்கு மேலதான் என்ன வச்சிருக்கோம்? ஏ பாயிண்ட் வச்சிருக்கோம். அப்ப இதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? ஏற்கனவே சொன்னீங்களா நேத்துலாம், ஏதோ ஒண்ணு 0 வரைக்கும் ஒரு நம்பர் வரும்ல, எப்படி வரும்? A,0 பிளஸ் பகுதியில் தான்டா இருக்கு. நேற்று ஃபோக்கஸ் இதுக்கு சொன்னீங்கல்ல, அது மாதிரி தான். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கு, அது இதே பார்த்துங்க. லெஃப்ட் சைடில் இருக்கு, இங்கிட்டு மைனஸ் பகுதி. அப்போ -A,0 எக்ஸ் டேஷ்ல தானே இருக்கு. பாயிண்ட் தெரியுதான் பார்த்துக்க. சென்டர் சொல்லியிருக்கேன், வெர்டிசஸ் சொல்லியிருக்கேன். வெர்டிசஸ் 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 வழியாக தான் அந்த படம் போகும், அந்த கவ் வரையணும். நேற்று பேரபிளாக்கு வீன்றது போட்டிருந்தீங்க, அது வழியாக தான் படம் போட்டிருந்தீங்க, தெரியுதான் பாரு. அது மாதிரி இந்த படம் போட்டிருக்கோம்னா வெர்டிசஸ் வழியாக படம் பாஸ் ஆகுது, அது வழியாக தான் போகுது. இந்த வளைவரைக்கு கவுக்கு இன்சைடில் இங்கனக்குள்ள ஒன்று, இங்கனக்குள்ள ஒன்று ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கி அப்படின்னு சொன்னாலும் சரி, F1 F2. அதில் ஒரு ஃபோக்கஸ் தான் இருந்துச்சு பேரபிளால. இதில் 2 இருக்கு. ஒரு இது ப்ளஸ் சைடு, ஒரு இது மைனஸ் சைடு. இதை எழுதையில 1 0 வந்துடும். அதே மாதிரி எக்ஸில் இங்கிட்ட ஆன்சர் வந்துடும், ஒய்ல 0 ஆயிரும். இதுக்கு நீ மெமரி பண்ணணும். ஏஇ அப்படின்னு அர்த்தம். இது -AE, மறந்துடாது. ஈன்றது எசன்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கீழே ஃபார்முலா எழுதுவேன். ஈன்றது எசன்ட்ரிசிட்டி அப்படின்னா மைய தொலைத்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈன்றது எசன்ட்ரிசிட்டி, மைய தொலைத்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதான்னு பார்த்துக்கோ. மைய தொலைத்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. இ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் கீழே. அதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரி ரைட்டு. இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்க. சென்டர் 1 சொல்லியிருக்கேன், வெர்டிசஸ் 1 சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ் 1 சொல்லியிருக்கேன், 3 சொல்லியிருக்கேன். படம் இப்படி வரைஞ்சிருக்கேன், தெரியுதா? இல்லை இப்படி வரைஞ்சிருக்கேம்மா? இல்லை, ஹரிசாண்டலாக தான் வரைஞ்சிருக்கேன். அது எக்ஸ் ஆக்சிஸ் படம். ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்.
ஆக்சிஸ் வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ என்னடா தம்பி எழுதுவிய ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவிய. நான் இருக்கான்னு பாரு. அதில் சொன்னீங்கல்ல எக்ஸ் ஆக்சிஸ்னு, அது மாதிரி இதில் ரெண்டே டைப் தான், இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அடுத்து நேத்தே சொன்னோம் பேரபிளாக்கு ஃபோக்கஸ் வரை ஒரு லைன் பாஸ் ஆகும். இந்த லைனுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொன்னோம். நான் இருக்கான்னு பாரு. அதுல ஒண்ணுதான் இருந்துச்சு, இதுல எத்தனை இருக்கு பாரு, 2. இங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு. ஏஇன்னு எழுதியிருக்க, எதுக்கு எழுதியிருக்க, எக்ஸுக்கு எழுதியிருக்கா ஒய்க்கு எழுதிருக்கியா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஇ, இதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஏஇ, அவ்வளவுதான். 2 வருது எல்லாத்துலயும், தெரியுதா? புரியுதான்னு பாரு. அதுக்கு ஆப்போசிட்ல போட்டிருந்தீங்க டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு. இதுக்கு ஆப்போசிட்னா இங்கனக்குள்ள வெளியில எப்படி வரும், இதுக்கு ஆப்போசிட்னா இங்கிட்டு வெளியில வரும். அதுல பேரபுலால பிளஸ் ஏன்றதா என்ன ஏ கொடுத்திய, மைனஸ் ஏ கொடுத்திய. இதுல ஏஇன் மல்டிப்ளை பண்ணிருக்கு, அப்ப இங்கிட்டு என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஏய் தம்பி பாத்துக்குங்க, 2 வரும். சென்டர் 1, வெர்டிசஸ் 1, ஃபோக்கஸ் 1. ஃபோக்கஸ் வழியா போறதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 1, செவ்வகத்தின் சமன்பாடுன்னு சொல்றது. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்ன்றது இடி, ஆப்போசிட்ல போறது. ஆக்சஸ் 1 6 சொல்லியிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. ஸ்டாண்டர்ட் அதையும் சேர்த்தினா 7000, ஆக்சஸ் 1 சேர்த்தா அது மாதிரி 8000. பொறுமையா பாரு, இது ஃபுல்லா திருப்பி கேட்பேன். ரெண்டையும் சேர்த்து சொல்லணும், ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்னா இங்க கவனி சொல்றத. இது வெர்டிசஸ் ஏ டேஷ், இது A,0, அது என்னது மைனஸ் A,0. எழுதையில பிளஸ் ஆர் மைனஸ் A,0ன்னு எழுதணும். எழுதையில பிளஸ் ஆர் மைனஸ் A,0 அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பாரு சொல்றது. இந்த எழுதி காட்டுறேன் பாரு, ஒன்னொன்னா எழுதி காட்டுறேன், ஒரு படத்துக்கு எழுதி காட்டுறேன், அப்புறம் பார்த்துக்கிறோம். டேய் கவனி, சென்டர்னா மையம், சி 0,0. நெக்ஸ்ட் வெர்டிசஸ், வெர்டெக்ஸ் இல்ல, வெர்டிசஸ் உச்சிகள் அப்படின்னு சொன்னாலும் சரி. வெர்டிசஸ் பி 0, சாரி, பிளஸ் ஆர் மைனஸ் A,0ன்னு எழுதணும். பிளஸ் ஆர் மைனஸ் A,0ன்னு எழுதிருக்கேன். எக்ஸுக்கு தான் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ எழுதியிருக்கேன், தெரியுதா? இந்த படத்துக்கு உள்ளது, இந்த படத்துக்கு எக்ஸுக்கு உள்ளது. இதை 2ஆ பிரிச்சோம்னா ஏன்னு ஒண்ணு, ஏ டேஷ்னு ஒண்ணு. இதைத்தான் இங்க சேர்த்து பிரிச்சு தனித்தனியா எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஃபோக்கின்னு எழுதணும்னா, ஃபோக்கஸ் இல்ல ஃபோக்கி புளூரல், எஃப்னு சொல்றது பிளஸ் ஆர் மைனஸ் AE,0. 2ஆ பிரிச்சோம்னா F1 வந்து பிளஸ் AE,0, F2 வந்து மைனஸ் AE,0. இதுதான் தனியா 2ஆ போட்டிருந்தேன். மேல சேர்த்து எழுதியிருக்கோம், தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்கோம். இதே மாதிரி ஆக்சஸ் எழுதியிருந்தேன், எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னேன், ஆக்சஸ் அச்சு அப்படின்னு சொல்றது எக்ஸ் அச்சு, எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப ஒய் ஈக்குவல் என்ன வந்துடும், 0. வேற என்ன சொன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொன்னோம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொன்னோம். செவ்வகத்தின் சமன்பாடு தமிழ்ல எது வழியா போகும் சொன்னோம், ஃபோக்கஸ் வழியா போகும். ஃபோக்கஸ் வழியா போகும்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு எழுதுனேன். எதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு எழுதுனேன், பிளஸ்க்கு எழுதுனா மைனஸ்க்கு எழுதணுமா, சாரி எக்ஸுக்கு எழுதுனா ஒய்க்கு எழுதணுமா, எக்ஸுக்கு தானே எழுதியிருக்கோம். அப்ப இங்க எழுதையில கரெக்டா எழுதும். இங்க எழுதையில எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, ஃபோக்கஸ் வழியா தானே போகுது அது. இதே இது டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல எழுதுங்கன்னு சொன்னோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இது மல்டிப்ளை பண்ணிருக்கனால அதை என்ன டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணாலும் என்ன செஞ்சிருக்கேன், டிவைட் பண்ணியிருக்கேன். இதைத்தான் நான் இங்க பிரிச்சு காமிச்சிருக்கேன் எல்லாத்துலயுமே. இதை ஃபுல்லா தான் நான் இங்க கணக்கு படத்துல பிரிச்சு காமிச்சிருக்கேன். இந்த இருக்கு 2 சேர்ந்து இருக்குவார், அது 2 சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுறது. கொஞ்சம் பொறுமையா நிதானமா எழுதிக்க. இன்னும் இதுல இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னா. ஆமா பாரு, நான் ஆக்சஸ்ன்னு பொதுவா எழுதிட்டேன்டா, பொதுவா எழுதிட்டேன் அப்படின்னா ஆக்சஸ் பொதுவா எழுதிட்டேன். என்ன ஆக்சஸ் எழுதுனேன், எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குனால. ஆனா அது 2 விதமா எழுதுவாங்க, அது 2 விதமா எழுதுவாங்க. பேச்சை நிறுத்துறோம்னா கவனின்றனால நிறுத்துறோம்.
மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, மைனர் ஆக்சிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. மேஜர் ஆக்சிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெட்டச்சு குற்றச்சுன்னு சொல்லுவாங்க. மேஜர் ஆக்சிஸ்னா நெட்டச்சு, இந்த குற்றச்சுன்னு சொன்னாலும் சரி, துணை அச்சுன்னு சொன்னாலும் சரி மைனர். நெட்டச்சு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதை பொறுத்த மட்டும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் சொன்னா பக்கத்துல உள்ள ஒய் என்ன ஆக்சிஸா மாறிடும், மைனர் ஆக்சிஸா மாறிடும். சொல்றது புரியுதான்னு பாத்துக்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் கேட்பாங்க. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், length of major axis 2a, length of minor axis, length of minor axis 2b. Next, half length of major axis a, half length of minor axis b. அதுல பாதி பாதி தெரியுதான்னு பாரு. மேஜர் லென்த் 2b 2a 2a 2b எழுதுனேன், அதுல பாதி பாதின்றது ஆஃப், அரை அரை அரைன்னு சொல்றது. அரை நெட்டச்சு நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அரை துணை அச்சு நீளம் சொன்னாலும் சரி, குற்றச்சு நீளம் சொன்னாலும் சரி. இவ்வளவுமே நம்ம படிக்க வேண்டியிருக்கு. கடைசியில ஒண்ணு வேணா சேர்த்துக்கலாம், எசன்ட்ரிசிட்டி. இது வேணும், எசன்ட்ரிசிட்டி. எசன்ட்ரிசிட்டினா தமிழ்ல மைய தொலைத்தகவு. மைய தொலைத்தகவுன்னு சொன்னாலும் சரி, விகிதம் சொன்னாலும் சரி. தொலை தகவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதுக்கு பதிலாக விகிதம் சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். எப்படின்னு பாத்துக்க. ஈன்னு சொல்றது, இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், அல்லது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுல இருந்து இது வரும் எடுத்தோம்னா, இப்படி ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா இ ஸ்கொயர் வந்துடும், ரூட் ஓடிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும், இங்கிட்டு ஏ இ ஸ்கொயர்னு வரும். சரியான்னு பார்த்துக்க. இங்கிட்டு இருந்து பிளஸ் பி ஸ்கொயர் இங்கிட்ட கொண்டு வந்து இது அங்கிட்டு போயிடும், அது இங்கிட்ட வந்துடும்டா. அதில் அங்கிட்டு வந்துடும், அங்கிட்டு வந்தால் 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு வரும்டாமா. இந்த இடம் தப்பு, பார்த்துக்கோ. 1 மைனஸ் இ ஸ்கொயர் இதுல இருந்து எடுக்கலாம், அதான் அதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா இது ஸ்கொயர் ஆயிரும், ரூட் ஓடிடும். இதை கிராஸ் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர்னு வரும், மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். இந்த ஏ ஸ்கொயர் இங்கே வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இங்கனக்குள்ள நிற்கும். பி ஸ்கொயர் எங்கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த பிளஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா இங்கனக்குள்ள ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு வரும். வெளியில ஏ ஸ்கொயரை உருவிட்டோம்னா 1 மைனஸ் இ ஸ்கொயர் தான் வரும். இ ஸ்கொயர் மைனஸ் 1னா ஹைபர்போலாக்கு வந்துடும். அதனால சொல்றேன், இந்த இடத்த பார்த்துக்க. நானே மாதிரி யோசிச்சு தான் எழுதுறேன், தெரியுதான்னு பாரு. நானே இந்த இடத்த யோசிச்சு தான் எழுதுறேன். இது ஒரு இடத்துல கணக்குக்கு தேவைப்படும், இதை வச்சே செஞ்சிருவாங்க எல்லாருமே. இதை வச்சே செஞ்சிருவாங்க எசன்ட்ரிசிட்டி. இது ஒரு கணக்குல தேவைப்படும், அதனால சொல்றேன் இதுல இருந்து இது எடுக்கிற மாதிரி பார்த்துக்க, மறந்துடாது. இன்னொன்னு, அந்த மேல வந்து இது எழுதியிருந்தேன்ல ஜென்ரல் ஈக்குவேஷனு, அதாவது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், நடுவில் என்ன போட்டிருந்தான், இங்க என்ன இருக்கு பாரு, அதுதான் கணக்கு. அப்படி மெமரியில் நான் வச்சுக்கணும். நீள்வட்டத்துக்கு எலிப்ஸுக்கு மையத்தொலைத்தொகை கண்டுபிடிக்கணும்னா அங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ். ஏன்னா அடுத்து ஹைப்பர் போலான்னு ஒன்று சொல்லிக் கொடுப்போம், அதில் எசன்ட்ரிசிட்டி வரும். அதில் எசன்ட்ரிசிட்டி வரும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும், அங்கே மைனஸ் வந்தால் இங்கே என்ன வந்துடும், இந்த இடம் மாறும். ஒரு சின்ன குறிப்பு இருக்கு, சின்ன குறிப்பு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து கேட்பாங்கடாமா. இப்போ 100 மார்க் எடுக்கிறாள், எசன்ட்ரிசிட்டி வந்து 1ன்னு ஒன்று வரும், இ லெஸ் தேன் 1ன்னு வரும், இ கிரேட்டர் தேன் 1ன்னு வரும்டாமா. 3 இது பேரபுலாக் உள்ளதுடாமா, பேரபுலாக் உள்ளது. இது எலிப்ஸுக்கு உள்ளது, இது ஹைப்பர்போலாக்கு உள்ளது. பார்த்துக்கோ. இ ஒன்னை விட சிறுசு ஒன்னை விட பெருசு, இ ஈக்குவல் டு 1னா பேரபுலா. இது சும்மா உனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், இது தேவைப்படும். ஒன்றும் கேட்டாங்கன்னா நீ எழுதி வைக்கிறேன்னு. இந்த ஈன்றது தான் இந்த கணக்கில் ஃபார்முலா இருக்குது, அதில் 1ன்றனால தேவையில்லை. இது 1ஐ விட சிறுசுனால 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு எழுதியிருந்தோம், கவனிச்சு பாரு. இந்தா இது 1ஐ விட சிறுசு, அப்போ எதுலேருந்து கழிச்சிருக்கான் பாரு, 1லேருந்து கழிச்சிருக்கோம். இது 1ஐ விட பெருசு ஹைப்பர்போலா, அப்போ ஈலேருந்து கழிக்க வேண்டியிருக்கும். இ ஸ்கொயர் மைனஸ்
1 இல்லைன்னா அதுலேருந்து புத்திசாலித்தனமாக செஞ்சு பார்க்கணும். தப்புன்னு எழுதிடக்கூடாது. ஒரு கணக்கு 2 கணக்கு தேவைப்படும் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில். திருப்பி சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. சில பேர் வந்து இப்படி செய்கிறாங்க. சில பேர் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா சி ஸ்கொயர் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் என்னமோ சொல்கிறாங்க. இல்லை ஏஇ ஹோல் ஸ்கொயர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் புது புக்கில் எனக்கு தெரியல. உண்மை சீரியஸாக தான் சொல்கிறேன். அதே மாதிரி பி ஸ்கொயருக்கு வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரா ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரான்றது ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். எலிப்ஸுக்கா ஹைபர்போலாக்கான் இந்த இது ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். கன்ஃபியூஷன் நடக்கும்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் எழுதணும்னா வெளியில் வந்து ஏ எடுத்துட்டோம்னா இ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். அப்போ இது ஹைபர்போலாக்கு உள்ளது. சரிதான் பாரு. அதே இது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம்னா இது எதுக்கு உள்ளதா வந்துடும்? எலிப்ஸுக்குள்ளதான் வரும். இப்போ நியூ மெத்தடில் இப்படி எழுதுறாங்க. நான் பார்த்த மாதிரி நான் இருக்கு எனக்கு, அதனால சொல்கிறேன். நான் அது ப்ரிப்பேர் இல்லை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஓல்டு சிலபஸ் அந்த மாதிரியே போகிறனால இப்படி செய்கிறோம். இந்த ஈக்கு இந்த பி ஸ்கொயருக்குலாம் அந்த மாதிரி எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதுவாங்க. உண்மையா இல்லையா நடத்தினா பாரு. இதை வந்து ஆனால் கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம்னா எது எங்கிட்டு வரும் அப்படின்றது எனக்கே திடீர்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் யோசிக்கணும். இது எலிப்ஸுக்கு எப்படி வரும் அப்படின்னா எசன்ட்ரிசிட்டியை பொறுத்து சொல்லியிருக்கேன். இதை பொறுத்து சொல்லியிருக்கேன். இது உள்ள மண்டியில் வேணா ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் தானே வரும். அப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளதான் எலிப்ஸு. ரெண்டாவது இ ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்தால் தான் ஹைபர்போலாக்கு வரும். பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மாறிடாது. சரியா சொல்றது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இது ஃபுல்லாக எலிப்ஸுக்கு உள்ளது, மறந்துடாத. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த கணக்கில் வந்து ஒரு 4-5 ஃபார்முலா ஏதோ முடிச்சிட்டிய இதில் பேரபிளால. இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. எலிப்ஸ் அப்படின்றதுக்கு இது வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் போட்டு உனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அப்படியே டைவர்ட் ஆகும். மாற்றி சொல்லணும். நான் இதுக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு மேஜர் ஆக்சிஸ்க்கு படம் வெர்டிகலாக அப்படி வரும். இப்படி வந்தால் எல்லாமே மாறும். எல்லாமே மாறும் அப்படின்னா வெர்டிசஸ்ன்னு எழுதியிருக்கேன்ல, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0 வராது. அங்கிட்டு இங்கிட்டு மாறிக்கும். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு வரும். ஃபோக்கஸ் எழுதையில ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0ன்னு எழுதியிருக்கேன். அதில் மாறும். நேற்று 4 மாற்றணும்ல, இதில் 2 மாறும். இது 1 எழுதி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி 1 எழுதி காமிச்ச போன தடவை வேற பிளாக் 4 மாற்றி காமிச்சல, அது மாதிரி இதில் 2 மாறணும். அவ்வளோதான். அதே மாதிரி ஃபோக்கஸ் எழுதிட்டோம். ஆக்சஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதல, ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். இஎல்ஆர்னு சொல்லி எழுதிய ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம் எது வழியா போகும்னா ஃபோக்கஸ் வழியா போகும். அப்போ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇன்னு எழுதியிருப்போம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒய்க்கு எழுதியிருக்கோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇன்னு இந்த இடத்துல வரும். எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒய்ன்ற படத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் மாத்திரம்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இன்னு வரும். அதே மாதிரி மேஜர் ஆக்சிஸ் சொன்னோம்னா 2a தான் லென்த்து. சாரி, மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மாறிக்கிறோம் அந்த படத்துக்கு. அதே மாதிரி லென்த்லாம் ஒன்றா தான் வரும், ஹாஃப் லென்த்லாம் ஒன்றா தான் வரும், எசன்ட்ரிசிட்டிலாம் ஒன்றா தான் வரும். அதெல்லாம் ஏபி தான், அதை பற்றி மாற்றம் கிடையாது. இப்போ நான் 2ஐயும் சேர்த்து ஒரே இதில் எழுதுறேன். எப்படி இருக்கு அப்படின்ட்டு மட்டும் பார். இதுதான் உனக்கு புத்திசாலித்தனமானதா பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இங்கே கவனி. இங்கே பாரு. டேய், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதே இது இங்கே எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இல்லை ஒய் ஸ்கொயர் பை, இங்கே வேணால் ஏ ஸ்கொயர் எழுதிக்க, இங்கே வேணால் பி ஸ்கொயர் எழுதிக்க, ஈக்குவல் டு 1. இப்போ நல்லா கவனிச்சு பாரு. ஏ ஸ்கொயர் வந்து 2 சைடில் மாறி இருக்கு, நிற்கிதான் பாரு. இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கீழே எழுதியிருக்கேன். எக்ஸுக்கு கீழே எழுதியிருக்கோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். அது ஒய் கீழே எழுதியிருக்கோம்னா அது ஒய் ஆக்சிஸ்னு அர்த்தம். அப்போ மேஜர் ஆக்சிஸ் அப்படின்றது படம் இப்படி போடணும். இதுக்குள்ள படம் இது, இதுக்குள்ள இது, இதுக்குள்ள படம் இது. இதுதான் படம், டயக்ராம். புரியுதான்னு பார்த்துக்க. முதல்ல டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் ஒண்ணா வர்றோம். மேஜர் ஆக்சிஸ் கேட்பாங்க. மேஜர் ஆக்சிஸ் அதான் உன்ட்ட சொன்னேன். மேஜர் ஆக்சிஸ்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ல படம் போட்டிருக்கேன். எக்ஸு கீழே ஏ ஸ்கொயர் இருக்கனால. அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் எழுதுனா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதான் பாரு. இது அங்கே டைவர்ட் பண்ணி எழுதுறோம் மாத்தி. மேஜர் ஆக்சிஸ் அதே தான், ஆனா இங்க மாறணும். எதுல உள்ளது? ஒய்ல உள்ளது. ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. புரியுதான் பாரு. கை எப்படி மாத்தி எழுதுறேன் அப்படின்ட்டு மட்டும் பாரு, பார்த்துக்கோ. ஏன்னா நீங்க மாட்டில் எழுதக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு எதுக்காக ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. நம்ம தான் எழுதணும், பொறுமையா நிதானமா எழுதணும். பார்த்துக்கோ. மேஜர் ஆக்சிஸ் எழுதிட்டேன். அப்போ மைனர் ஆக்சிஸ் ஒன்று சொல்லணும். மைனர் ஆக்சிஸ்னு எக்ஸ் ஆக்சிஸை மேஜர்னு சொல்லியாச்சு. அப்போ பக்கத்தில் உள்ள ஒய்ன்றது மைனரு, அவ்வளோதான். அப்போ எனக்கு மாற்றி எழுது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த கணக்கில் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லியாச்சு, மாற்றி சொல்லிக்க வேண்டியதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0. புரியுதான் பாரு. மேஜர் ஒன்று சொல்லிட்டா மைனர் ஒன்று சொல்கிறான், மாற்றி சொல்கிறான். எது இல்லையோ அதுதானே சொல்ல முடியும். ரைட், அவ்வளோதான். அடுத்து இனிமே எப்பயும் போல சென்டர். சென்டர் சி ரெண்டுக்குமே 0,0 தான். வெர்டிசஸ் வெர்டிசஸ் பி. இங்கனக்குள்ள எழுதிய கவனமா எழுதும். இதுல இருந்தா படம் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. அதனால அதை கரெக்டாக நேற்று செஞ்சீங்களா பேரபிளா, அதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று தான் வரும் டைப்ல. இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ளனால பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு எழுதிட்டு இங்கே 0, இங்கே 0, இது பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. இதைத்தான் கவனமா எழுதும். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒன்றுமே நான் சொல்லலை அதை பற்றி. இப்போ நான் கரெக்டாக சொல்லியிருக்கோம்னா அதை யோசிக்கணும். வெர்டிசஸ் சொல்லிட்டேன். அடுத்து ஃபோக்கஸ் அல்லது ஃபோக்கி. ஃபோக்கி எஃப்ஓசிஐ தான் ஃபோக்கி. ஃபோக்கஸ்னா தான் சிங்குலர், இது ஃபோக்கினா ப்ளூரல். ரேடி ரேடியஸ் சொல்கிறது. ரேடியஸ் அப்படின்னா சிங்குலரு, ரேடி அப்படின்னு போடுவாங்க, டபுள் ஐ போடுவாங்க. அப்போ ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடாத. இதில் எஃப் ஆமா பார்த்துக்க, ஏதோ ஒரு சைடு தான் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ எழுத முடியும். இது எக்ஸுக்கு உள்ளது, எக்ஸுக்கு தான் பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு எழுதணும். அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு எழுதணும். எதுக்கு எழுதணும் யோசிக்கணும், ஒய்க்கு எழுதணும். யோசிச்சுட்டே எழுதணும், சும்மா எழுத முடியாது. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னு எழுதுறான், ஃபோக்கஸ் வழியா தான் போகும்னு சொல்றான். ஃபோக்கஸுக்கு எக்ஸுக்கு தான் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ எழுதியிருக்கேன். இதுக்கு ஃபோக்கஸ் வழியா தான் போகும்னு சொல்றான், ஆனா ஒய்க்கு எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்ன்றது இதுக்கு ஆப்போசிட்ல எழுதுறது, பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும். ஒய்ன்னு எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும். அடுத்து லென்த் ஆஃப் எல்எல்ஆர் எழுதலாம். சரி, எல்எல்ஆர் மீனிங் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னு ஒன்று சொன்னி அதில் மேலே சேர்க்கல. அதில் இப்போ இதில் எழுதியில சேர்க்கல, மறந்துட்டேன் பாரு. அதை 2b²/a. இப்போ நான் வருது பாரு எனக்கு 2b²/a. 2b²/a. நேற்று சொல்லி கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்தோம்? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. வெரி குட். பார்த்துக்குங்க சமி, சொல்லிட்டான் பாரு. இதுதான் உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம். நான் சொல்லிட்டேன், இதான் திருப்பி ப்ரூவ் பண்ணுறேன். சொல்லிடுவான் அவன், பார்த்துக்க. அவன் வந்து கொஞ்சம் இதில் தான் எழுத மாட்டான், குசும்புல தான். ஆனால் படிக்கக்கூடிய ஆள் தான். இந்த கணக்குள்ள சேர்த்துக்க. எல்எல்ஆர் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வகலத்தின் நீளம். மறந்து விடாதீர்கள், எல்லாத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 2b²/a. மறந்தா ஒன்றும் செய்ய முடியாது. யாரா இருந்தாலும் கணக்கு ஒன்றுமே செய்ய முடியாதா, உங்க விருப்பம். சரி, அடுத்து வா அப்படியே. டேய், லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரணும், கேட்பாங்க. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் 2a, இதுக்கும் 2a தான். லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் 2b தான், 2b தான். half length of major axis, half length of major axis, அரை நெட்டச்சு நீளம் a தான். இதெல்லாம் மாறாது. half length of minor axis b தான், பார்த்துக்கோ. இதுல கடைசியில எல்லாத்தையும் கோடு போட்டு முடிச்சுட்டு எசன்ட்ரிசிட்டி எழுதிக்கோ. இது காமனா உள்ளது எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது. சரியா? எசன்ட்ரிசிட்டி மைய தொலைத்தகைவு அல்லது மைய தொலை தகவுக்கு பதிலாக விகிதம் சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அல்லது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும் 1 மைனஸ் இ ஸ்கொயர். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுல இருந்து எல்லாமே எல்லாமே கணக்கில் கேட்கத்தான் செய்வாங்க, நம்ம வந்து செய்யணும். அதுக்கு தான் நான் நேற்றே சொன்னேன் 5 மார்க் எழுதிடலாம், 2 மார்க் 3 மார்க்கு கொஞ்சம் உன்னுடைய திறமை இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். இதை ஒரு டேபிள் மாதிரி போட்டு அப்படி போட்டுக்கலாம். எல்லாமே மெமரியில் இருந்தால் தாண்டா நம்ம செய்ய முடியும், இல்லைன்னா நீங்கள் செய்ய முடியாத. உண்மையத்தான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. அசால்ட்டாக நினைக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். எழுதி போட்டு அந்த கணக்கை சொல்லி கொடுக்குற பெருசு இல்லை, எப்படி கேட்டாலும் செய்யணுன்றனால தான் நடத்த வேண்டியிருக்கு. அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. பார்த்துக்கோ. எல்லாமே ஒரே இதில் வரமாட்டது, இருந்தாலும் நீ பார்த்துக்கோ. பெருசாக இருக்குது, எத்தனை டாபிக் இருக்குன்னு தெரியல, பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் படிக்கணும். ஆனால் ஏதாவது ஒன் சைடு தான் எழுத வேண்டியிருக்கு. போன வாரம் நான் நேற்று பேராபிளாக்கு 4 இது போட்டேன். இதில் வந்து நான் 2 தான் போட்டிருக்கேன். மேஜர் ஆக்சிஸ் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல கணக்கு செய்யணும். கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சுக்கோ.